கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பூஞ்சை வேரிகள் மற்றும் லைக்கன்கள் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இந்த பூஞ்சை வேரிகள் லைக்கன்கள் அப்படின்றது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் லெசனோட லாஸ்ட் டாபிக். ஸோ அதோட வந்து நம்மளது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் லெசன் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் செகண்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா தாவர உலகம் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உலகம் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ தாவர உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஸோ இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அதாவது உயிரினங்கள் அனைத்தையுமே ஸோ இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அதாவது எந்த பண்புகளோட அடிப்படையில் வந்து வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, அதாவது அதனுடைய நகரும் தன்மை, அதுக்கடுத்து வந்து ஊட்ட முறை, அதுக்கடுத்து வந்து செல் சுவர் உள்ளதா அல்லது செல் சுவர் இல்லையா. ஸோ இந்த பண்புகளோட அடிப்படையில் அதாவது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே ஸோ நகரும் தன்மை, ஊட்டமுறை, செல் சுவர் உள்ளதா அல்லது செல் சுவர் அற்றதா அல்லது இல்லையா. ஸோ இந்த பண்புகளோட அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அப்படி சொல்றோம். ஒண்ணு வந்து தாவரங்கள், இன்னொன்று வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா விலங்குகள். ஓகேவா? இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே வந்து அதாவது நகரும் தன்மை, ஊட்டமுறை, செல் சுவர் உள்ளதா அல்லது செல் சுவர் இல்லையா அப்படின்ற பண்புகளோட அடிப்படையில சோ அனைத்து உயிரினங்களுமே வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தாவரங்கள், இன்னொன்னு வந்து விலங்குகள். இப்போ நகரும் தன்மை, சோ இப்ப தாவரங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணாது, நகராது. ஆனா விலங்குகள் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அதே மாதிரி ஊட்டமுறை, சோ இப்ப தாவரங்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தற்சார்பு ஊட்டமுறை. சோ தனக்கு தேவையான உணவை வந்து யார் தயாரிச்சுவாங்கன்னா தாவரங்கள் வந்து தயாரிச்சுவாங்க. அதாவது சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தன்கிட்ட இருக்கக்கூடிய பச்சைங்கள் அதாவது பசுங்கனிகள் மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது தயாரிச்சுக்கும். சோ அதனால வந்து அவங்க வந்து தற்சார்பு ஊட்டமுறைன்னு சொல்லலாம். ஆனா விலங்குகள்ல வந்து அந்த தற்சார்பு ஊட்டமுறை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா விலங்குகள் வந்து பிறச்சார்பு ஊட்டமுறை, தனக்கு தேவையான உணவுக்காக அவங்க பிற உயிர்களை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஊட்டமுறை அப்படி சொல்றோம். அடுத்து செல் சுவர் உள்ளதா அல்லது செல் சுவர் அற்றதா. சோ தாவரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா செல் சுவர் இருக்கும், ஆனா விலங்குகள்ல வந்து செல் சுவர் இருக்காது. சோ இந்த மூணு பண்புகளை வச்சுதான் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தாவரங்கள், இன்னொன்னு வந்து விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த தாவர பிரிவுல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பாக்டீரியங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பூஞ்சைகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பாசிகள், அதுக்கடுத்து பிரயோஃபைட்டுகள், அதுக்கடுத்து வந்து டெரிடோஃபைட்டுகள், அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்கள், அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்லணும். ஓகேவா? சோ உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே அதனுடைய நகரக்கூடிய தன்மை, அது வந்து என்ன வகையான ஊட்டமுறை அதில் காணப்படுது, அதுக்கு வந்து செல் சுவர் இருக்குதா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ரெண்டு வகையா பிரிச்சாங்க. ஒன்னு தாவரங்கள், இன்னொன்னு வந்து விலங்குகள் அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த தாவரங்கள் வந்து யார் யார் வர்றாங்க அப்படின்னா பாக்டீரியங்கள், பூஞ்சைகள், பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மூலக்கூறு பண்புகளின் அடிப்படையில் அதாவது மூலக்கூறு பண்புகளோட அடிப்படையில சோ எந்தெந்த பிரிவை தனியா ஏற்படுத்தினாங்க அப்படின்னா பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்கள்.
இந்த பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்கள் வந்து தனிப்பிரிவை ஏற்படுத்தி அதுல பூஞ்சைகளையும் பாக்டீரியங்களும் தனியா வச்சுட்டாங்க. சோ எந்த பண்புகளோட அடிப்படையில் அப்படின்னா மூலக்கூறு பண்புகளின் அடிப்படையில். அப்ப மூலக்கூறு பண்புகள் அடிப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உயிரினத்துடைய ஜீனோம்னா என்னன்னா அந்த உயிரினத்துடைய மொத்த டிஎன்ஏ வரிசை அமைப்பு, அந்த உயிரினத்தில் காணப்படக்கூடிய டிஎன்ஏ வந்து எப்படி இருக்குது. சோ இந்த பண்புகளோட அடிப்படையில அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல அதாவது பாக்டீரியா, பூஞ்சை, பாசிகள், பிரியோபேட்டுகள், டெரிடோபேட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இது எல்லாமே வந்து எங்க வச்சாங்க அப்படின்னா தாவர பிரிவுல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மூலக்கூறு பண்புகளோட அடிப்படையில வந்து பூஞ்சைகள், பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்திட்டாங்க. தனியா இந்த பூஞ்சை ஒரு தனி பிரிவாகவும் பாக்டீரியங்கள் வந்து ஒரு தனி பிரிவாகவும் ஏற்படுத்திட்டாங்க. எந்த பண்புகளோட அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா மூலக்கூறு பண்புகளின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த தாவரவியல் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது தாவரவியல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு உயிரியலோட மிக பழமையான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றோம். தாவரவியல் என்பது அதாவது அறிவியலின் ஒரு பழமையான பிரிவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அந்த தாவரவியல் அப்படின்றது அறிவியலோட ஒரு பழமையான பிரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் பழமையான பிரிவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதாவது ஆதி மனிதர்கள் வந்து தங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவம், சோ இந்த பண்புகளுக்காக எதை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா மரங்கள் தான் தாவரங்களை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆதி மனிதர்கள். அதனாலதான் இது வந்து அந்த உயிரியலோட அந்த தாவரவியல் பிரிவு அப்படின்றது அறிவியலோட ஒரு பழமையான பிரிவு அப்படின்னு சொல்றோம். உணவு, ஆதி மனிதர்கள் வந்து தங்களுடைய தேவை, அதாவது உணவு தேவை, உடை, இருப்பிடம், மருத்துவம், சோ இந்த மாதிரியான அனைத்து தேவைகளையுமே அவங்க வந்து எங்கிருந்து தான் எடுத்துக்கினாங்க அப்படின்னா அந்த தாவரங்கள் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. சோ அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பழமையான ஒரு உயிரியலோட ஒரு பழமையான பிரிவு அப்படின்னு யாரு சொல்றோம் அப்படின்னா இந்த தாவரவியலை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். சோ இந்த தாவரங்கள் அப்படின்றது அதாவது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா சோ இந்த தாவரங்கள் அப்படின்றவங்க பார்த்தோம்னா அனைத்து வகையான இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து வகையான உயிர்களுக்கும் வந்து உணவூட்டத்தை கொடுக்கறவங்க யார் அப்படின்னா தாவரங்கள் அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் தேவையான ஊட்டத்தை கொடுக்கறவங்க யார் அப்படின்னா இந்த தாவரங்கள் அப்படி சொல்றோம். சோ அந்த தாவரங்களானது வந்து அதாவது அப்போ உணவூட்டத்தை வந்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது உணவு தயாரிக்குது. அந்த உணவு வந்து அந்த உணவு தான் உயிர் ஆதாரமா இருக்குது. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே வந்து அதுதான் ஆதாரமா இருக்குது அப்படி சொல்றாங்க. சோ அந்த அப்ப என்ன பண்ணும் அந்த தாவரங்கள் உணவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம பிற தாவரங்கள் வாழ்வதற்கான ஆக்சிஜன், அப்ப ஒளிச்சேர்க்கையின் போது என்ன வாயு வெளிப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் வாயு வந்து வெளிப்படுது. அப்ப அந்த ஓகேவா? சோ அந்த ஆக்சிஜன் வாயுவும் வெளிவிடுது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் அல்லாம இந்த CO2 ஓகேவா? சோ அது அதிக அளவுல இந்த உலகத்துல காணப்படக்கூடிய CO2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சிக்காக தாவரங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த உலகமானது அதாவது புவி வெப்பமடைவதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்குது. அதாவது இந்த CO2 அப்படின்ற வலினா அந்த காற்று. சோ அந்த CO2 அப்படின்ற வலியை வந்து எடுத்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அந்த பசுமை இல்ல வாயுக்கள் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுல CO2 வந்து பசுமை இல்ல வாயு. சோ அப்ப புவி வந்து வெப்பமடைகிறதுக்கு காரணமா வந்து யார் இருக்கிறாங்கன்னா CO2 இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சிக்கு வந்து தாவரங்கள் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா CO2 எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த CO2 எடுக்கிறதுனால இந்த புவியானது வெப்பமடைவதை வந்து தடுக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. யாரு? தாவரங்கள் அப்படி சொல்றோம். சோ தாவரங்கள் வந்து புவி வெப்பமடைவதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒளிச்சேர்க்கையின் மூலமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் ஊட்டத்தை அதை அவங்க தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனையும் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த அப்படிப்பட்ட அந்த தாவரங்கள்ல வந்து பார்த்தோம்னா அதாவது
பல்வகைத்தன்மை. சோ அந்த தாவரவியல் வந்து பார்த்தோம்னா பல்வகைத்தன்மை வந்து காணப்படுது அப்படி சொல்றோம். அது என்ன சார் பல்வகைத்தன்மை அப்படி சொல்றோம். அப்ப இது வந்து பல் அப்ப என்ன பல வகைகள். சோ பல்வேறு வகையான அமைப்புகள் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பாசிகள் முதல், அதாவது பெரிய ஆஞ்சியோஸ்பெர்ம் வரைக்கும், பாசிகள் முதல் ஆஞ்சியோஸ்பெர்ம் வரைக்கும் வந்து என்னன்னா வேறுபாடுகள் வந்து இருக்கு அப்படி சொல்றோம். ஏன்னா இது வந்து நுண் பாசிகள். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அதாவது நம்ம கண்ணால வந்து பார்க்க முடியாது. இதோட செல் அமைப்பு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியா தான் உற்று நோக்கணும். அப்ப நுண் பாசிகள் முதல் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வரை வந்து என்ன அப்படின்னா அந்த உயிரி பல்வகைத்தன்மையானது அந்த தாவரங்கள்ல வந்து காணப்படுது அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது அளவு, அந்த தாவர செல்களானது எந்தெந்த பண்புகள் எல்லாம் வேறுபட்டு காணப்படலாம். ஒண்ணு அளவு, இன்னொன்னு வந்து வடிவம், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வளர் இயல்பு, அதுக்கடுத்து வாலிடம், அதுக்கடுத்து வந்து இனப்பெருக்கம். சோ இது எல்லாமே வந்து பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப உதாரணத்துக்கு ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு தாவரத்தோட அளவு மாதிரி இன்னொரு தாவரத்தோட அளவு இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி வடிவம், ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய இலை அமைப்பு இன்னொரு தாவரத்துல இருக்காது. வளர இயல்பு, சிலது வந்து தண்ணியில வாழும், சிலது வந்து தரையில வாழும். அதுதான் வளர இயல்பு. சோ எங்க அந்த எந்த ஹேபிடேட்ல அது வளருது அப்படின்றது. வாலிடம், சோ எந்த இடத்துல வாழுது அப்படின்றது. சோ வளர இயல்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, அதாவது சிறு செடியா இருக்கா, இல்ல புதர் செடியா இருக்கா, இல்ல மரமா, அந்த மாதிரி அது வளர இயல்பு. சோ வாலிடம் அப்படின்னா எந்த இடத்துல வளருது அப்படின்றது வாலிடம். சோ இனப்பெருக்கம். சோ இந்த பண்புகள் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது பல்வகைத்தன்மை அப்படி சொல்றோம். இந்த பண்புகள்ல வந்து வேறுபட்டு காணப்படுது அப்படி சொல்றோம். ரைட். அதே மாதிரி சோ இந்த அதாவது அந்த தாவர செல்களானது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது அளவு வடிவத்துல வந்து வேறுபட்டு காணப்படும் அப்படி சொல்றோம். ஒரு செல்ல பார்த்த மாதிரி இன்னொரு செல் இருக்காது. ஓகேவா? சோ அந்த பண்புகளே வந்து வேறுபட்டு காணப்படுது அப்படி சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து சோ தாவர வகைப்பாடு. இந்த தாவர வகைப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது ஆரம்பத்துல அந்த தாவரங்களை வந்து எந்த பிரிவுல வந்து வச்சு வகைப்படுத்தினாங்க அப்படின்னா எம்பிரியோ பைட்டா. சோ எம்பிரியோ பைட்டா அப்படின்ற தாவர பிரிவுல தான் வந்து தாவரங்களை வச்சு வகைப்படுத்தினாங்க. சோ இந்த எம்பிரியோ பைட்டாவானது ரெண்டா பிரிக்கிறாங்க. பிரியோ பைட்டா, இன்னொன்று வந்து ட்ரக்கியோ பைட்டா. ஓகேவா? சோ தாவர வகைப்பாடு அப்படின்றது முதல்ல தாவரங்கள் வந்து எம்பிரியோ பைட்டா அப்படின்ற பிரிவின் கீழே வச்சு வகைப்படுத்துறாங்க. அந்த எம்பிரியோ பைட்டா வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிரியோ பைட்டா, இன்னொன்னு வந்து ட்ரக்கியோ பைட்டா. சோ இந்த ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்கியரி அப்படின்னா வாஸ்குலர், அதாவது சைலம் அண்ட் குளோயம், அந்த சைல குழாயும் வெசல்ஸ் இருக்கும். சோ ட்ரக்கியோ பைட்டா அப்படி சொல்லுவோம். இந்த ட்ரக்கியோ பைட்டாவை மேலும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. டெரிடோ பைட்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோ பைட்டா. அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அப்படி சொல்றோம். சோ இந்த ஸ்பெர்மட்டோ பைட்டாவை எப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்மி, அதே மாதிரி ஆஞ்சியோஸ்பெர்மி அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ முதல்ல தாவரங்கள் வந்து எம்பிரியோ பைட்டா. ஓகேவா? சோ எம்பிரியோ அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கருப்பை. சோ அந்த எம்பிரியோ பைட்டா அப்படி சொல்லுவாங்க. பிரையோ பைட்டா, அடுத்து ட்ரக்கியோ பைட்டா. அத ரெண்டாவது அந்த ட்ரக்கியோ பைட்டாவை மேலும் டெரிடோ பைட்டா, ஸ்பெர்மட்டோ பைட்டா. ஸ்பெர்மா அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா விதையை குறிக்குது, சீட். சோ ஸ்பெர்மட்டோ பைட்டாவை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜிம்னோஸ்பெர்மி, ஆஞ்சியோஸ்பெர்மி அப்படின்னு சொல்லி அந்த தாவரங்களை வந்து பிரிக்கிறாங்க அப்படி சொல்றோம். ரைட். இந்த தாவர பிரிவுகள் வந்து, அதாவது பெரும் பிரிவு, பூக்கும் தாவரங்கள். ஓகேவா? அதாவது இந்த பெரும் பிரிவு பிளான்டே, அதாவது இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பெரும் பிரிவு.
இந்த பெரும்பிரிவு பிளான்டே அப்படின்றத வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ பெரும்பிரிவு வந்து இது துணை பிரிவு, துணை பெரும் பிரிவு அப்படின்னு சொல்றான். இது வந்து கிரிப்டோகாமி, கிரிப்டோகாமி அப்படின்னு சொல்றோம். அது இது துணை பிரிவு. இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பெனரோகாமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த பிளான்டே அப்படின்ற பெரும்பிரிவு வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு துணை பிரிவு கிரிப்டோகாமி, இன்னொரு துணை பிரிவு வந்து பெனரோகாமி அப்படி சொல்றோம். இப்ப இந்த கிரிப்டோகாமி அப்படின்னா பூவாத, ஓகேவா, வாஸ்குலார் திசுக்கள் அற்ற, வாஸ்குலார் திசுக்கள் அற்ற தாவரங்கள் அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ பூவாத தாவரங்கள் அப்படி சொல்றோம். ஓகேவா? பூவாத தாவரங்கள் வாஸ்குலர் திசுக்கள் வந்து அதுல இருக்காது அப்படி சொல்றோம். சோ இத வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆல்காக்கள், பிரியோபைட்டுகள், பிரியோபைட்டுகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டெரிடோபைட்டுகள். ஓகேவா? பூவாத தாவரங்கள். ஓகேவா? பூவாத தாவரங்கள், வாஸ்குலர் திசுக்கள் அற்ற தாவரங்கள் அப்படி சொல்லி அதை சொல்லலாம். ஓகேவா? பூவாத பிளான்டே அப்படின்ற பெரும்பிரிவு வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு துணை பெரும்பிரிவு கிரிப்டோகாமி, இன்னொரு துணை பெரும்பிரிவு பெனரோகாமி அப்படி சொல்றோம். சோ இந்த கிரிப்டோகாமி அப்படின்னா பூவாத, விதை உண்டாக்காத தாவரங்கள். பூவாத அப்படின்னா அங்க ஃப்ளவர் இருக்காது, மலர்கள் வந்து அந்த வைக்காது. சோ அதனால மலர்கள் இல்லைன்னா அங்க விதையும் உண்டாகாது. சோ அப்ப வந்து இந்த பூவாத தாவரங்கள் வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா ஆல்காக்கள், பிரியோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள் அப்படி சொல்றோம். இங்க இந்த துணை பெரும்பிரிவு என்ன சொல்றோம் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள், அதே மாதிரி விதை உண்டாக்கும் தாவரங்கள். இது வந்து விதையை வந்து என்ன பண்ணும், உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜிம்னோஸ்பெர்மி அல்லது ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்றோம். இங்க ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்றோம். அதாவது பிளான்டே அப்படின்ற பெரும்பிரிவு வந்து ரெண்டு வகையா, ரெண்டு துணை பெரும்பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிரிப்டோகாமி, இன்னொன்னு வந்து பெனரோகாமி. சோ கிரிப்டோகாமி அப்படின்னா பூவாத, விதை உண்டாக்காத தாவரங்கள். பெனரோகாமி அப்படின்னா பூக்கும் தாவரங்கள், விதை உண்டாக்கக்கூடிய தாவரங்கள். சோ இதுல ஆல்காக்கள், பிரியோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள். இதுல வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்றோம். சோ இந்த ஆல்காக்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு செல் அமைப்பு. இந்த ஒரு செல் அமைப்புக்கு நம்ம யார எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா கிளாமிடோமோனாஸை வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கிளாமிடோமோனாஸ். அடுத்து காலனி அமைப்பு. காலனி அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறைய தொகுப்புகள் வந்து ஒரே இடத்துல குழுவா இருக்கும். சோ அவங்களுக்கு பேர் நம்ம காலனின்னு சொல்றோம், இவங்களுக்கு வால்வாக்ஸ் சொல்லலாம். அடுத்து தாலஸ் அமைப்பு அப்படின்றது அதோட உடல் அமைப்பானது வந்து தாலஸ். தாலஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தாவரத்தினுடைய உடல் அமைப்பு வந்து வேர், தண்டு, இலை, அது மாதிரி நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாலஸ் அப்படி சொல்றோம். ஓகேவா? தாலஸ் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பேரன்கைமா அப்படி சொல்றோம். சோ இப்ப இது ஃபுல்லாவே அதாவது எங்க இருக்கும் அப்படின்னா நீர்வாழிடங்கள். அதாவது இது எங்கதான் ஆல்காக்கள் ஃபுல்லாவே எங்க இருக்கும் அப்படின்னா பெரும்பான்மை வந்து எங்க இருக்குன்னா நீர்வாழிடங்கள், நீர்ல தான் இருக்கும் அப்படி சொல்றோம். அடுத்து பிரையோபைட்டுகள். சோ பிரையோபைட்டுகள் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரல் தாவரங்கள் அப்படி சொல்றோம். சோ ஈரல் தாவரங்கள்லாம் என்ன சார் அப்படின்னா அதாவது அந்த உடல் அமைப்பு பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னா ஈரல் போன்று காட்சி அளிக்கும். அதனால அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரல் தாவரங்கள் அப்படி சொல்றோம். சோ இவங்க வந்து நில நீர் வாழ்வன, அதாவது ஆம்பிபியனா பிளான்ட் கிங்டம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? தாவர உலகத்தின் நிலநீர் வாழ்வன யாரு அப்படின்னா பிரையோபைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து தாவரங்கள் எங்க தான் குடியேறிச்சுன்னா நீர்ல தான் குடியேறிச்சு.
நீரிலிருந்து நிலத்துக்கு வருது. அப்படி நீரிலிருந்து நிலத்துக்கு வந்த முதல் தாவர பிரிவு எது அப்படின்னா இந்த பிரயோபைட்டா அப்படி சொல்றோம். ஈரல் தாவரங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மாஸ்கள். சோ மாஸ்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரமான பரப்பு, ஈரமான இடத்துல வந்து அப்படியே பச்சை பசேல்னு, அதாவது பச்சை கம்பளம் இருக்கிறது மாதிரி அந்த தாவர அமைப்பு வந்து இருக்கும். சோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாஸ்கள் அப்படி சொல்றோம். அடுத்து சோ இது நிலநீர் வாழ்வன அப்படின்னா இது வந்து நில வாழ்வன. யாரு? இந்த டெரிடோபைட். சோ ஃபர்ஸ்ட் அதாவது இங்க இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் தண்ணியில இருந்துச்சு, தண்ணியில இருந்து தரைக்கு வந்துச்சு. சோ இப்ப கம்ப்ளீட்டா தரைக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ இந்த டெரிடோபைட்டுகள் அப்படின்றது 99% வந்து எங்க தான் இருப்பாங்கன்னா நிலத்துல தான் இருப்பாங்க அப்படி சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து யாராவது சொல்லலாம் அப்படின்னா கிளப் மாஸ்கள். சோ லைக்கோபோடியம் அப்படின்றவங்க சொல்லலாம் கிளப் மாஸ்கள். அடுத்து வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பெரணிகள். சோ இவங்க எல்லாம் எதுல வருவாங்க அப்படின்னா அந்த டெரிடோபைட்டுகள்ல வந்து வருவாங்க அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படி சொல்றோம். சோ இந்த ஜிம்னோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறந்த அப்படின்றது அர்த்தம். ஸ்பெர்மா அப்படின்னா என்ன? விதை. அப்ப திறந்த விதை தாவரங்கள் சொல்றோம். யார வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ல. ஏன்னா இங்க ஓவரி வந்து க்ளோஸ் ஆயிருக்காது, சூட் பையானது மூடி இருக்காது, அதனால அது ஓபன்ல இருக்கனால திறந்த விதை தாவரங்கள் அப்படி சொல்றோம். இவங்கள வந்து யார் சொல்றோம் அப்படின்னா நீட்டேல்ஸ், சைக்கடேல்ஸ், அதே மாதிரி கோனிபெரேல்ஸ். இந்த கோனிபெரே. சோ இது எல்லாமே நம்ம யார் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜிம்னோஸ்பெர்ம்களை வந்து சொல்லலாம். அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்களை வந்து பார்க்கும்போது இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்கள். அடுத்து ஒரு வித்திலை தாவரங்கள் அப்படி சொல்றோம். ஆஞ்சியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறந்த, சரி மூடிய அப்படின்றது அர்த்தம். ஸ்பெர்மா அப்படின்னா விதையின் அர்த்தம். சோ ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள். சோ இது வந்து இருவித்திலை தாவரங்கள், ஒரு வித்திலை தாவரங்கள் அப்படின்னு வந்து நம்ம அதை பிரிச்சிருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. சோ தாவர உலகமானது, அதாவது இந்த பிளான்டே அப்படின்ற பெரும்பிரிவானது ரெண்டு துணை பெரும்பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிரிப்டோகேமே, இன்னொன்னு வந்து பெனரோகேமே. சோ போத விதை உண்டாக்காத தாவரங்கள், இது பூக்கும் தாவரங்கள், விதை உண்டாக்கக்கூடிய தாவரங்கள் சொல்றோம். இதுல ஆல்காக்கள், பிரயோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள் இருக்காங்க. சோ ஆல்காக்கள் அப்படின்றது கம்ப்ளீட்டா எங்க தான் இருக்காங்கன்னா நீர்ல தான், அதாவது நீர்வாழ் இனங்களை கொண்டு இருக்கும். சோ அதுல ஒரு செல் அமைப்பு வந்து கிளாமிடோமோனாஸ், காலனி அமைப்புக்கு வந்து வால்வாக்ஸ், தாலஸ் அப்படின்னு சொல்றோம். தாலஸ் அப்படின்றது அந்த உடல் அமைப்பு வந்து வேர், தண்டு, இலை அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அடுத்து பிரயோபைட்டுகள் நில நீர் வாழ்வன, ஆம்பிபியன் சொல்லுவாங்க. இப்ப ஆம்பிபியன் விலங்குல ஒண்ணு தவளை சொல்லுவாங்க. ஏன்னா தவளை தண்ணியில இருக்கும், தரையில இருக்கும். அதே மாதிரிதான் பிரயோபைட்ல வந்து பார்த்தோம்னா தண்ணியில இருக்கும், தரையில இருக்கும். அதாவது முதல்ல நிலத்துல குடியேறிய தாவர வகை யார் அப்படின்னா பிரயோபைட்டுகள் அப்படி சொல்லுவோம். அதுல ஈரல் தாவரம் இருக்காங்க, மாஸ்கள் இருக்காங்க. அடுத்து டெரிடோபைட்டுகள். சோ டெரிடோபைட்டுகள் அப்படின்றது கம்ப்ளீட்டா நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல கிளப் மாஸ்கள், பரணிகள் வந்து வருவாங்க. சோ இங்க ஜிம்னோஸ்பெர்ம்கள், அதுல நீட்டேல், சைக்கடேல்ஸ், கோனிபெரேல்ஸ் வருவாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து இரு வித்திலை தாவரங்கள், ஒரு வித்திலை தாவரங்கள். சோ அதாவது வித்திலைகள் வந்து ரெண்டு இருந்தா அது இரு வித்திலை, வித்திலைகள் வந்து ஒண்ணே இருந்தா அது வந்து ஒரு வித்திலை அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து இந்த தாவரங்களை வந்து சோ தாவர சிற்றினங்கள், இது வரைக்கும் வந்து தாவர சிற்றினங்கள் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தாவர பிரிவுகள், சோ தாவர சிற்றினங்களோட எண்ணிக்கை, தாவர சிற்றினங்களின் எண்ணிக்கை. அதாவது இந்தியாவுல சோ உலகத்துல வந்து எவ்வளவு இருக்கு, இந்தியாவுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யார் அப்படின்னா பாசிகள். இந்த பாசிகள் வந்து உலகம் ஃபுல்லா எத்தனை வகையான பாசிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 40,000 பாசினங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்றோம். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 7,357 பாசினங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்றோம். ரைட். சோ அதுக்கடுத்து வந்து பிரயோபைட்டுகள், பிரயோபைட்டுகள் அப்படி சொல்றோம். இந்த பிரயோபைட்டுகள் வந்து உலகத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 16,236.
பிரியோபைட்டா சிற்றினங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்தியாவுல வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 2758. ஓகேவா? சோ 2758 சிற்றினங்கள் வந்து இந்தியாவுல காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து டெரிடோபைட்டுகள். சோ இந்த டெரிடோபைட்டுகள் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 12000. ஓகேவா? சோ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? 12000 கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா 1289. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள். இந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள் வந்து உலகத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1012. இந்தியாவுல வந்து 79. இந்தியாவுல வந்து 79 அப்படி சொல்றோம். அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அப்படி சொல்றோம். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து உலகத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது 6,68,600. ஓகேவா? 6,68,600. சோ இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா அதாவது 18,386. ஓகேவா? 18,300. சோ ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து உலகத்துல எவ்வளவு இருக்குன்னா 6,68,600. சோ இந்தியாவுல வந்து எவ்வளவு இருக்குன்னா 18,386 அப்படி சொல்றோம். சோ தாவர சிற்றினங்களோட எண்ணிக்கை உலகம் முழுவதுமா வந்து தாவர சிற்றினங்கள் எவ்வளவு இருக்கு? இந்தியாவுல இருக்கு. சோ பாசிகள் வந்து உலகம் முழுவதும் பார்த்தோம்னா 40,000 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இந்தியாவுல வந்து 7,357 இருக்கு. அதே மாதிரி பிரியோபைட்டுகள் வந்து உலகம் ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னா 16,236 இருக்கு. சோ இந்தியாவுல 2,748. டெரிடோபைட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல 12,000, இந்தியாவுல வந்து 1,289. ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1012, இந்தியாவுல வந்து 79. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்றது 6,68,600, இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா 18,386 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து அதாவது தாவர உலகம் செகண்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். சோ அதுல இன்ட்ரோடக்ஷனும் அதாவது தாவரத்துடைய வகைப்பாடும் பார்த்தோம். சோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களையும் அதாவது நகரும் தன்மை, ஊட்டமுறை, அதுக்கடுத்து செல் சுவர் உள்ளதா அல்லது அற்றதா அப்படின்ற 3 பண்புகளோட அடிப்படையில சோ ரெண்டா பிரிச்சாங்க. 2 பிரிவா பிரிச்சாங்க. ஒன்று தாவரங்கள், இன்னொன்று வந்து விலங்குகள். அந்த தாவர பிரிவுல யார் யார் வருவாங்க அப்படின்னா பாக்டீரியங்கள், பூஞ்சைகள், அடுத்து பாசிகள் அதாவது ஆல்காக்கள், பிரியோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மூலக்கூறோட பண்புகளின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்களை தனிப்பிரிவுகளை வந்து ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மிகவும் பழமையான ஒரு அறிவியல் பிரிவு அப்படின்னு யார சொல்றோம்னா தாவரவியலை சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதாவது ஆதி மனிதர்கள் தங்களுடைய தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், அந்த மாதிரி மருத்துவம் போன்ற இதுக்காக வந்து தாவரங்களை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படி சொல்றோம். சோ இந்த தாவரங்கள் அப்படின்றது அதாவது மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குதுன்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் மூலமா உணவை தயாரிச்சு அந்த உணவு வந்து பிற உயிர்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒளிச்சேர்க்கையின் போது என்ன வாயு வெளியிடுதுன்னா கார்பன் டை ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. அந்த ஆக்சிஜனை வச்சுதான் நம்ம எல்லாமே உயிர் வாழ்றோம். அதே மாதிரி CO2 வந்து உலகத்துல அதிகமா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா புவி வந்து வெப்பமடையும். அந்த புவி வெப்பமடைகிறது வந்து தடுக்குது. ஏன்னா ஒளிச்சேர்க்கைக்கு வந்து அந்த CO2 எடுக்கிறதுனால CO2 அளவு வந்து அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல கம்மியாகிறதுனால நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு வந்து புவி வெப்பமயமாக வந்து அந்த தாவரங்களானது தடுக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த தாவரங்கள்ல வந்து பார்த்தோம்னா பல்லுயிர் வகை தன்மை இருக்குன்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா அதாவது நுண் பாசிகள் முதல் பெரிய ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றோம். அது பல்வகைத்தன்மை அப்படின்றது அனைத்து அதாவது தாவர செல்களும் அளவுலையும் வடிவத்திலையும் எண்ணிக்கையிலும் மாறுபட்டிருக்கலாம். வளரிடம், வாலிடம், வளரியல்பு, இனப்பெருக்கம். சோ இந்த மாதிரி எல்லா பண்புகளுமே வந்து மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து அந்த தாவர வகைப்பாடு வந்து பார்த்தோம். சோ தாவர வகைப்பாடு வந்து பார்த்தோம்னா அதாவது அனைத்து தாவரங்களையும் ஒன்று சேர்த்து எம்பிரியோபைட்டா அப்படின்ற ஒரு பிரிவின் கீழே வந்து வச்சாங்க. அந்த எம்பிரியோபைட்டா வந்து ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து பிரியோபைட்டா, இன்னொன்று வந்து ட்ரக்கியோபைட்டா. சோ ட்ரக்கியோபைட்டா வந்து மேலும் 2 வகையா பிரிக்கிறாங்க. டெரிடோபைட்டா, ஸ்பெர்மடோபைட்டா. அந்த ஸ்பெர்மடோபைட்டா மேலும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜிம்னோஸ்பெர்மி, இன்னொன்று வந்து ஆஞ்சியோஸ்பெர்மி அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட்.
அதே மாதிரி அந்த பிளான்டே அப்படின்ற பெரும்பிரிவு வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, ரெண்டு துணை பெரும்பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிரிப்டோகேமே, இன்னொன்னு வந்து பெனரோகேமே. சோ கிரிப்டோகேமே அப்படின்னா பூவாத விதை உண்டாக்காத தாவரங்கள், அதுல ஆல்காக்கள், பிரயோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள். அதே மாதிரி பெனரோகேமே அப்படின்னா பூக்கும் தாவரங்கள், விதை உண்டாக்கக்கூடிய தாவரங்கள், அதுல ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து வராங்க. சோ இந்த ஆல்காக்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு செல் அமைப்பு, அவங்களுக்கு வந்து கிளாமிடோமோனஸ் சொல்லலாம். அடுத்து வால்வாக்ஸ் கூட்டமைப்பு, காலனி அமைப்பு வந்து வால்வாக்ஸ் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா தாலஸ், அதுக்கடுத்து வந்து பேரன்கைமா அப்படின்னு சொல்றோம். அது முதல் எங்க ஆல்காக்கள் எல்லாமே எங்க தான் இருப்பாங்க, நீர் வாழ்விடத்துல தான் இருப்பாங்க. அடுத்து நீர் நில வாழ்வன அப்படின்னா பிரயோபைட்டுகள், அதுல வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஈரல் தாவரங்களும் மாஸ்களும் வருவாங்க. அடுத்து டெரிடோபைட்ல வந்து பார்த்தோம்னா கிளப் மாஸ்கள், பரணிகள் வந்து வருவாங்க. சோ திறந்த ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் சொல்றோம். ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து மீல்டெயில்ஸ், கோனிபெரில், சைக்கடைல்ஸ் வருவாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து இருவித்திலை தாவரங்கள், ஒருவித்திலை தாவரங்கள் அப்படின்றது வருவாங்க. சோ இந்த உலகத்துல காணப்படக்கூடிய சிற்றினங்களை வந்து எத்தனை வகையா கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு கண்டுபிடிச்சாங்கன்னா, அதாவது பாசிகள் வந்து உலகத்துல 40,000 இருக்கு. இந்தியாவில் வந்து எவ்வளவு இருக்குன்னா 7,357 பாசிகள் இருக்கு. அதே மாதிரி பிரயோபைட்டுகள் வந்து பார்த்தோம்னா 16,236 இருக்கு. சோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 2,748 அப்படின்னு சொல்றோம். டெரிடோபைட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 12,000 இருக்கு உலகத்துல, இந்தியாவில் வந்து 1,289 இருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்றது 1,012 இருக்கு, இந்தியாவில் 79 இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து 6,68,600 சிற்றினங்கள் இருக்கு, இந்தியாவில் வந்து 18,386 சிற்றினங்கள் இருக்கு அப்படி சொல்றோம். ஓகே சில்ட்ரன், சோ இந்த கிளாஸ் இதோட முடியுது. தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.